குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் நம்ம வீட்டில் எவ்ரிடே நடந்துட்டு இருக்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை பத்தி தான். என்ன என் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, எங்க பிள்ளைங்க எங்களை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, நாங்க என்ன சொன்னாலும் எங்க பிள்ளைங்க மதிக்க மாட்டேன்றாங்க, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு ஒரு அம்மான்ற ஒரு அப்பான்ற ஒரு மரியாதையே எங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் நம்ம வீட்டில் டே டு டே நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா? ஜென்சி கிட்ஸ், ஜென்ஸ் ஆல்ஃபா அப்படின்னு ஒரு இப்போ புது ஜெனரேஷன், இப்போ இந்த தலைமுறை இல்லையா? பேரண்ட்ஸும் அப்புறம் கொஞ்சோட நமக்கு அட்வைஸ்லாம் பண்றாங்கன்னா பசங்க நம்மள பூமர்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இன்னைக்கு இதை பத்தி தான் பேச போறோம். ஒருவேளை இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு இதுல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கும், இல்லை ஒரு பேச்சு இருக்கும் இல்லையா? பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ அனுபவத்தோடு சொல்கிறோம், ஆனால் இந்த பையனோ இந்த பொண்ணோ எதை பற்றியுமே கேட்க மாட்டேன், எப்போ பாரு ஃபோனை வச்சுக்கிட்டு எந்த நேரமும் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு எங்களை பற்றி எதுவுமே புரிய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் கேட்டாலே எரிச்சலாக இருக்குது, ஏன் லைஃப் ஏன் ஃப்ரீடம், இப்படி எல்லார் வீட்லையும் தினமும் ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு, போய்கிட்டு தான் இருக்கு இல்லையா? ஏன் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் சொல்ற அட்வைஸை ஏன் கேட்டா எரிச்சல் ஆகுறாங்க? ஏன் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுடைய அந்த வேர்ல்டை நம்மளால புரிஞ்சுக்க முடியல? தப்பு யார் மேல? நம்ம வாழ்ற காலத்து மேலேயா, இல்ல நம்மளுடைய திங்கிங் மேலேயா? இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் அட்வைஸ் வீடியோ கிடையாது. நம்ம வீட்டில் உள்ள எவ்ரிடே நடக்கிற கதையை பத்தி தான், நம்முடைய மனசோட உணர்வை அப்படியே நான் சொல்ல போறதுதான். இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் மேல இருக்கிற கோபம் கண்டிப்பா முறையும், அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைங்க மேல இருக்கிற ஒரு வெறுப்பு மாறும் நம்புறேன். கண்டிப்பா அந்த வீடியோவை மறக்காம பாருங்க, ஃபுல்லா பார்த்துட்டே இருங்க. ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கிறேன், சரிங்களா? 1990லாம் ஒரு கதை உடல, நிஜ வாழ்க்கையே சொல்லலாம். ஒரு 1990லாம் நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும். அது எல்லாரும் கேட்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃப்ரெண்டோ யாருக்கோ அந்த ஃபோனு கொடுப்போம், அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம அந்த ஃபோன்ல பேசுவோம். நம்ம பேசுறத நம்ம குடும்பமே உட்காந்து கேட்கும். அதே மாதிரிதான் ஒரு பையன் என்ன பண்றாரு, அவங்க அப்பாவை லேண்ட்லைன்ல அந்த பையன் பேசுறான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறான், அவன் 10 நிமிஷம் பேசுறான், சத்தமா பேசுறான், அவங்க அப்பா அம்மா கேட்கறாங்க, பாட்டி தாத்தா கேட்கறாங்க, அவனுக்குள்ள எந்த சீக்ரெட்ஸ் கிடையாது, ஓப்பனா சிரிக்கிறான், பேரண்ட்ஸும் அதை கேட்டு சிரிக்கிறாங்க. ஃபோன் நடுஆள்ல இருக்கான், ஒரு லிமிட்டட் டைம்ல பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு போறான். ஆனா அதே பேரண்ட்ஸ் 2026ல பையனுக்கு ஒரு ஸ்மார்ட் போனை வாங்குறாங்க. அந்த பையன் அந்த போனை எடுத்துட்டு ரூமுக்குள்ள போறான், அவனுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுறான், விடிய விடிய பேசுறான், மெசேஜ் அனுப்புறான், வாட்ஸ்அப் அனுப்புறான், விளையாடுறான், என்ன வேணாலும் பண்றான். அந்த பில்லை பத்தியோ அவன் எதை பத்தியோ கவலைப்படல. இதை போய் அப்பா போய் இப்ப கேட்கிறாரு, ஏன்டா உள்ள போய் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற அப்படின்னு கேட்டா பையன் சொல்றான், உங்களுக்கு என்ன தெரியும், உங்க வேலையை பாருங்க, இங்க பிரச்சனை என்ன தெரியுமா, அப்பா வளர்ந்த உலகம் வேற, பையன் வாழ்ற உலகம் வேற. இதுக்கு முக்கிய 3 விதமான காரணங்கள் இருக்கு நம்ம சொல்லலாம். ஒண்ணு என்னன்னா இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ், அதாவது தகவல் புரட்சி. அந்த காலத்துல எல்லாம் நமக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்ம யார்கிட்ட கேட்போம், பேரண்ட்ஸ் கிட்ட கேட்போம், இல்லைன்னா டீச்சர் கிட்ட கேட்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிளிக் பண்ணா போதும் இல்லையா? கூகுள் ஏஐயும் உலகத்தையே அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு கொடுத்துருது இல்லையா? அதனால பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு எல்லாமே தெரியும், எங்களுக்கு எதுக்கு பேரண்ட்ஸோட அட்வைஸ், நாங்க நல்லா பிரில்லியண்டா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாதுகாப்பு வெஸ் சுதந்திரம், அதாவது செக்யூரிட்டி பெஸ்ட் ஃப்ரீடம். பேரண்ட்ஸோட முக்கியமான கன்சர்ன் என்ன தெரியுமா, பிள்ளைங்க பாதுகாப்பா இருக்கணும், அதாவது செக்யூர்டா இருக்கணும். ஏன்னா அவங்க அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்றத ரொம்ப இம்பார்ட்டன்டா வச்சுக்காங்க. பிள்ளைங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், ஐடென்டிட்டியும் வேணும். அப்பா அம்மா சொல்றாரு, அப்பா சொல்றாரு பிள்ளைகிட்ட கவர்மெண்ட் வேலைக்கு போதான் சேஃப்னு சொல்றான். பையன் சொல்றான், அப்பா நான் ஒரு ஃப்ரீலான்சரா போகணும், இல்ல நான் ஒரு பெரிய போட்டோகிராஃபர் ஆகணும், இல்ல நான் ஒரு யூடியூபர் ஆக போறேன்னு சொல்றேன். இங்க 2 பேர் மேலேயும் தப்பு கிடையாது, ஆனா எதிர்பார்ப்புகள் தான் வேற வேறையா இருக்கு இல்லையா? ஏன் கிட்ஸ் அட்வைஸ் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? எதுக்கு அவங்களுக்கு அது ஒரு டென்ஷன் ஆகுறாங்க? குழந்தைகள் பெற்றோர் சொல்ற அறிவுகளை கேட்டாலே கடுப்பாகிறாங்க தெரியுமா? இதுக்கு பெற்றவங்க கொஞ்சம் தங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ண கத்துக்கணும். அதாவது பிள்ளைங்களை கொஞ்சமாவது சிந்திக்க ஆரம்பிக்கணும். நம்ம என்ன சொல்றோம்னா, அட்வைஸ் கொடுக்குற விஷயம், அதாவது கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. எப்படின்னா பேரண்ட்ஸ் நான் குழந்தைங்கள்கிட்ட அட்வைஸ்ன்ற பேர்ல பெரிய ஒரு கம்பேரிசன் கொடுத்து ஒரு லெக்சர் அடிக்க பார்க்கிறாங்க. பக்கத்து வீட்டு பையனை பாரு, அந்த பொண்ணை பாரு, அவன் இந்த வேலைக்கு போறான், அவங்க அம்மா அப்பாவும் அப்படி வச்சுக்கிறான், இப்படி வச்சுக்கிறான், சந்தோஷமா இருக்கா, இப்படி ஒரு கம்பேரிசன் கொடுத்துட்டே இருக்கும். நாங்க அந்த காலத்துல அப்படி கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு நான் உன்னை எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். இது பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசு என்ன தெரியுமா நினைக்கும்,
நீங்க கஷ்டப்பட்டீங்க, ஓகே. அதுக்காக நாங்க ஏன் கஷ்டப்படணும்? ஏன் பிரச்சனை உங்களுக்கு சின்னதா தெரியுதா? ஏன் ஒரு மனுஷனுக்கு அவன் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் தான் பெருசா தெரியும். நமக்கு நமக்கு நம்ம ப்ராப்ளம் பெருசா இருக்கும், அவனுக்கு அவன் ப்ராப்ளம் பெருசு. ஆனா அதை பார்க்கும்பொழுது அவன் என்ன சொல்றான், உங்க பிரச்சனையை உங்க கூட வச்சுக்கோங்க, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேருக்குள்ள வேவ் லெங்த் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் பேரண்ட்ஸை விட்டு விலகி போறான். 2வது, லிசன் பண்ணாம லெக்சர் பண்றது. அதாவது பேரண்ட்ஸோட ஒரு தப்பான ஹேபிட் என்ன தெரியுமா? பிள்ளைங்க ஏதாவது வந்து சொல்ல ஆரம்பிச்சாலே பேரண்ட்ஸ் அதை கேட்கறது இல்லை, உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறோம். ஏன்னா நம்ம அனுபவம் வச்சிருக்கோன்ற ஒரு அடிப்படை காரணமாகவே பையனோ பொண்ணோ எது சொல்ல வந்தாலும் அதை கேட்க விரதே இல்லை. பையன் சொல்லுவான், அப்பா எனக்கு இந்த கோர்ஸ் பிடிக்கல அப்படின்னா பையன் அப்பா என்ன சொல்லுவாரு, நீ இதை படி அப்படின்னு சொல்லுவான். இப்போ பையன் என்ன சொல்றான், என்னோட வாய்ஸுக்கு இங்க வேல்யூ இல்லை, மதிப்பில்லாத இடத்துல எந்த அட்வைஸும் வந்து அவனுக்கு உள்ளுக்குள்ள போகாது. 3வது, பயம் வெஸ் நம்பிக்கை, ஃபியர். அதை என்ன சொல்றாங்களா, நம்ம வச்சு அவங்க மேல நம்ம ஒரு அது எப்படி சொல்றது, பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு அது 90% கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா, பயத்தால வருது. என் பையன் உருப்பாடவா போயிடுவானோ, இந்த சொசைட்டி நம்ம பையனை என்ன சொல்லும், நம்ம பொண்ணு வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாளோ, வெளியே நைட்டு சுத்துறாளே, யார் 4 பேர் 4 விதமா பேசுவாங்களோ அப்படின்னு இந்த பயத்தை நம்ம அந்த பிள்ளைங்க மேல திணிக்கும் போது அவங்களுக்கு அது வந்து அட்வைஸ் மாதிரி தெரியாது, இது ஜெயில் மாதிரி தெரியுது. நம்ம எல்லாரும் நம்ம வீட்டில் பண்ற பெரிய தவறு. எந்த ஒரு அட்வைஸையுமே எப்படி சொல்றதுன்னா, ஒரு பொலைட்டா சொல்ற விதத்துல நம்ம சொல்ற பழக்கமே நமக்கு கிடையாது. நம்ம ரொம்ப அதிகாரமா சொல்றோம். நாங்களாம் அன்னைக்கு எங்க பேரண்ட்ஸ் சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா நாங்க கேட்டுப்போம், நீங்களாம் இன்னைக்கு என்ன கேட்குறீங்க, நாங்க ஒரு வார்த்தை சொன்னா நீங்க 2 வார்த்தை பேசுறீங்க, நாங்க ஒரு ட்ரெஸ்ஸுக்கே அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டப்படும், இன்னைக்கு நாங்க எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம், ஆனா நாங்க சொல்ற ஒரு அட்வைஸ் உங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு நமக்கு கோபம் வந்துருது இல்லையா? நம்ம அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு ஸ்டோரியோட சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? 2 பேரோட அதாவது 2 சைடோட ஒரு ஈகோ பத்திர ஒரு ஸ்டோரி இது. அதாவது எப்படி ஒரு ஈகோவும் அன்பும் எப்படி இருக்கும். ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு வந்துட்டு டிசைனிங், அதாவது ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு அவளுக்கு ஆசை. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவளை வந்து வேற கம்பல் பண்ணி வேற ஒரு கோர்ஸில் இன்ஜினியரிங்கில் சேர்த்து வச்சிட்டாங்க. அந்த பொண்ணால் 4 வருஷம் படிக்க முடியல. 4 வருஷமும் ஹரியர் வாங்கி மன அழுத்தத்தால் அவளோட டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டா. கடைசி வரைக்கும் அவள் பேசவே இல்லை. கடைசியில் அவகிட்ட கேட்டப்போ அவள் அந்த குழந்தைய கொண்டு போய் சைக்காலஜி டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுமா, அவள் என்ன சொன்னா, அவங்க வந்து என் மேலே அன்பு வச்சிருக்காங்க, பட் என்னோட ட்ரீம்ஸ் மேலே நம்பிக்கை வைக்கல அப்படின்னு அந்த பெண் வந்து அவங்க பேரண்ட்ஸோட வெறுக்கிறாங்க. அதே நேரம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை கேட்டுட்டு நிறைய பேர் பேரண்ட்ஸோட வார்த்தையை நெக்லெக்ட் பண்ணிட்டு லைஃப்பை வந்து தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்கலாம். நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், சில்ட்ரன்ஸ் நினைக்கலாம் பெற்றோருக்கு வந்து டெக்னாலஜி தெரியாது, அவங்களுக்கு வந்து இன்னைக்குள்ள சிச்சுவேஷன் தெரியாது. ஆனா அவங்களுக்கு அனுபவம் இருக்கு இல்லையா, யார் நல்ல நண்பர், எந்த இடத்துல ஏமாறுறீங்க, எந்த இடத்துல வந்து உங்க வாழ்க்கையை நீங்க கஷ்டப்படுவீங்கன்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியும். இதை வந்து எந்த கூகுளாலையும் உங்களுக்கு தர முடியாது. அவங்களுடைய வந்து அட்வைஸ் டெக்னாலஜி பழசா இருக்கலாம், ஆனா அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து உண்மையானது. இந்த ஜெனரேஷன் கேப்பால இந்த சொசைட்டில என்ன தெரியுமா நல்ல விஷயம் நடக்குது, என்ன கெட்டது நடக்குது தெரியுமா? இதனால வர பெஸ்ட் அண்ட் குட் அப்படின்னு சொல்ல போனா என்ன சொல்ல, குடும்பத்துல ஒரு தனிமை, ஆளுக்கு ஒரு மூலையில இருக்காங்க, இதாவது பேட் ஹேபிட் சொல்லலாம். டிப்ரெஷன், குழந்தைகள் வந்து எப்படின்னா தன்னுடைய உணர்வுகளை வந்து பேரண்ட்ஸ் வந்து கிட்ட சொல்ல முடியாம மன அழுத்தத்துக்குள்ள ஆளாயிடுறாங்க. 2வதுன்னு சொல்ல தவறான வழிகாட்டுதல், வீட்டுல பேச முடியாததால நிறைய விஷயங்களை வந்து வெளி உள்ளவங்கள்ட்ட சொல்லி அன்வான்டான ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, குழந்தைங்க வந்து சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால வர நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புதிய சிந்தனைகளை பிள்ளைங்களுக்குள்ள எப்படின்னா எப்படி சொல்றது, இந்த ஓல்டு சிஸ்டம்லாம் மாத்திட்டு புதுசா அவங்க நிறைய விஷயங்களை மாறி புதிய வந்து சாதிக்கணும்னு நினைச்சு நல்ல திங்கிங் நல்ல விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிறாங்க. அது உண்மையா வரவேற்கத்தக்க விஷயம். 2வது, அவங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்கறது தைரியமா நிக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு தவறு நடந்தாலும் சரி தட்டி கேட்கறாங்க, இது சரி இது தவறுன்றதை கேட்கறதுக்குள்ள அவங்களுக்கு கூட அது ஒரு பக்கம் ப்ரௌடா இருக்கு. சரி, இதுக்கான வந்து ஒரு தீர்வு தான் என்ன, இதுக்கு ஒரு பிரிட்ஜ் தான் என்ன, இவங்களை கனெக்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? 2 விஷயம் தான். லிசன் ஃபர்ஸ்ட். பிள்ளைங்க என்ன பேசுறாங்களோ குறுக்க பேசாம பேரண்ட்ஸ் தீர்ப்பு சொல்லாம ஜட்ஜ் பண்ணாம கேளுங்க. நான் உன் பக்கத்துல இருக்கிறேன்ற நம்பிக்கை அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. புரியுதா? குழந்தைங்க கிட்ட நண்பரா மாறுங்க, உங்க ஃப்ரெண்டா பேசுங்க. உங்களுடைய அதிகாரத்தை நீங்க வந்துட்டு ரொம்ப இது பண்ணாம அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்க உலகத்தை எட்டி பாருங்க. பிள்ளைங்களுக்குள்ள அட்வைஸ் என்ன தெரியுமா, பொறுமையை காட்டுங்க, பி பேஷன். உங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் அவங்க வந்து இன்னொரு ஜெனரேஷன்ல வளர்ந்தவங்க இல்லையா, அவங்களுக்கு உடனே எல்லாமே புரியாது. கோபப்படாம பொறுமையா அவங்க கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லுங்க. அவங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கோங்க. அவங்க அட்வைஸ் பண்ற விதம் ஒருவேளை உங்களுக்கு ஹார்டா இருக்கலாம், ஆனா அவங்களுடைய எண்ணம் தவறானது கிடையாது, புரிஞ்சுக்கணும். கடைசியா நான் ஒண்ணே பேரண்ட்ஸ்க்கு சொல்ல வர விஷயம் தான் என்னன்னா, பிள்ளைங்க
உங்ககிட்ட ஏதாவது வந்து கேட்க வந்தது வந்து அட்வைஸ் கிடையாது, நம்பிக்கை. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்க உங்க கூட இருக்கோன்ற ஒரு வார்த்தை தான் அந்த குழந்தைங்க எதிர்பார்க்கறாங்க. அதுதான் அந்த உலகத்துல அவங்கள ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா கொண்டு வரும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு சொல்ற ஒரே விஷயம், இன்னைக்கு உங்களுக்கு 1000 நண்பர்கள் இருக்கலாம், லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸோட உங்களுக்கு இருக்கலாம். ஆனா நீங்க கீழே விழும்போது தூக்கி விட்டு உங்களுக்காக வாழ்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கலங்குற ஒரே 2 ஜீவன்கள் யார் தெரியுமா? உங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். உங்களுக்காக அவங்க வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம். தலைமுறைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், அன்பு மட்டும் மாறக்கூடாது. கொஞ்சம் ஈகோவை விட்டு கொடுங்க. பெத்தவங்களும் சொல்லுங்க, அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் இறங்கி பாருங்க. பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் குழந்தைகளை கொஞ்சம் ஏற்றி விடுங்களேன். நடுவில் அன்பால கை கோத்து பாருங்க. இனிமே ஜெனரேஷன் கேப் வரக்கூடாது. அன்பை மட்டும் பேசுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுங்க. பேரண்ட்ஸையும் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோங்க. என்ன சொல்லனா, நீங்க அந்த பிள்ளைங்களுக்கும் சொல்ற விஷயம், உங்களுக்காக உங்க பேரண்ட்ஸ் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் ஏதாவது உங்க ஜெனரேஷன் கேப்ல உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இன்னைக்கு இந்த செகண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட, பேரண்டா இருந்தாலும் சரி குழந்தைகளா சரி, மனம் விட்டு பேசுங்க. அவங்களுக்கு ஒரு டைமை நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய ஜெனரேஷன் கேப்பை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேல்யூ கொடுங்க. ஓகேங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.